ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோன்னு நீங்கள் தம்ப்லைனில் பார்க்கும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். மீஷோவில் வந்து கிச்சனுக்கும் அப்புறம் வீட்டுக்கு தேவையான 2 ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். அது என்னென்ன வாங்கியிருந்தேன், அதோடய ரேட் எவ்வளோ, அதோடைய கோட் நம்பர்லாம் வந்து நான் வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீட்டுக்கு தேவையான ரொம்ப முக்கியமான அவசியமான திங்ஸும் முன்னாடி கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதோடய வீடியோ கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போ வாங்கும்போது இதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணதான். ஸோ ஒன்று ஒன்றா வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக வீடியோ போடலாமேன்னு சொல்லிட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் வாங்கியிருக்கிறது எல்லாமே என்னுடைய ரொம்ப நாள் ஆசைங்க. வீட்டுக்கு தேவையான திங்ஸ் நிறைய வாங்கணும்னு ஆசைப்பட்டது எல்லாமே இந்த தடவை நான் வாங்கியிருக்கிறேன். இது எல்லாமே என்னோடய யூடியூப் சேலரியில் வாங்கினது தான். இன்னும் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் நான் கண்டிப்பாக வாங்கும்போது நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் லாஸ்ட்டாக போட்ட விலாகில் இந்த சாரீ ரொம்ப நல்லா இருக்குது, இந்த சாரியில் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த சாரீ எனக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த சாரியோட ரேட் 100 ரூபா தான். சொன்னால் நம்பவே மாட்டீங்க. இது வாங்கி ஒரு 8 வருஷத்துக்கு மேலே ஆகுது. மீஷோவில் கிச்சனுக்கு தேவையான ப்ராடக்ட் 2-3 வாங்கியிருந்தேன். அது என்னென்னங்கிறது இப்போ பார்த்துடலாம். கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்ட் ஒன்று வாங்கியிருந்தேன். இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக்கில் ஒரு 2 ஸ்டாண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது பார்த்திங்கன்னா இப்போ ஒன்று பூஜை ஷெல்ஃபுக்கு வச்சுட்டேன். இன்னொன்று அக்சசரிஸ்லாம் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்துக்கிட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பில் இந்த ஆயில் கேனு, அதுக்கப்புறம் அந்த உப்பு ஜாடி எல்லாமே கவுண்டர் டாப் மேலே சும்மா வெறுமனையாக தான் வச்சுருக்கிறேன். சரி, அது எல்லாமே இந்தமாரி ஸ்டாண்டில் வச்சா நல்லாயிருக்கும், பார்க்கவும் அழகாக இருக்குங்கிறனால தான் இந்த ஸ்டாண்ட் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். நான் வாங்கியிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தோட ப்ரைஸை நான் ஸ்க்ரீன்லேயே நான் கொடுத்துருக்குறேன். ஆர்டர் பண்ணது எல்லாமே டெலிவரி ஆனதுக்கப்புறம் உடனே பார்த்திங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். அது ஒரு வந்தாங்க எப்படி வந்திருக்குது, அது இல்லாமல் ஏதாவது டேமேஜ் இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு உடனே ரிட்டர்ன் போடுறதுக்காக நான் உடனே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இப்போ வீடியோக்காக சும்மா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். என் ஸ்டாண்ட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க. கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் இருந்தது. எல்லாமே இப்போ நான் காமிக்கிற ப்ராடக்ட் எல்லாமே அந்த விலைக்கு தகுந்த மாதிரி தாங்க இருக்குது. கீழே அந்த ஸ்டாண்டுக்கு கீழே அந்த 4 புஷ் மாரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது சும்மா வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ண முடியல. ஏதாவது வச்சு அடித்தா மட்டும் தான் நல்லா ப்ரெஸ் ஆகுது. ஏதாவது நொடிக்குதான்னு பார்த்தேன், அதெல்லாம் இல்லை. ஆனால் என்ன இதில் மைனஸ் பார்த்திங்கன்னா சைடில் ஒரு இடத்துல பற்ற வச்சுருக்கிற இடம் லைட்டாக பெண்ட் ஆன மாதிரி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே தான், விலைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது. மீஷோவில் என்னுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப கம்மியான விலையில் அதோடைய ப்ரிவியூலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஒரு ப்ராடக்டை தவிர மற்றது எல்லாமே 300 ரூபாய்க்கு கீழே தாங்க இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நான் இந்த மளிகை பொருட்கள்லாம் கொட்டி வைக்கிறதுக்காக இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இது ஒரு காம்போ செட்டுங்க. 24 பாக்ஸ் உள்ளது. இதோட ரேட் பார்த்திங்கன்னா 714 ரூபா தான் போட்டிருந்தது. எனக்கு மற்ற இதெல்லாம் சர்ச் பண்ணும்போது இது கொஞ்சம் ரேட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ப்ராடக்ட் தான் நான் இப்போ வேறு ஆப்பில் பார்த்தேன். அதோட ரேட் 900 ரூபாய்க்கு மேலே போட்டிருந்தது. இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் நான் பார்த்த மாடல் வேறங்க. அதோட ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது. அந்த மாடல் மூடி பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாக்ஸுக்கெல்லாம் நம்ம மூடி மூடினோம்னா அந்த மூடி மூடும் போது பார்த்திங்கன்னா அந்த சுற்றி வெளிப்பக்கமாக தான் மூடுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் எதிர்பார்த்தது அந்த பாக்ஸோட மூடி மூடும்போது உள்ளே ப்ரெஸ் பண்ணுற மாதிரி, அதாவது அந்த மூடி ஃபுல்லாக உள்ளே போகிற மாதிரி இருக்கும், மேலே ஃப்ளாட்டாக இருக்கும். அதுமாரி தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் அது ரேட் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் இப்போதைக்கு செட் ஆகாது, நம்ம பட்ஜெட்டுக்கு இப்போதைக்கு இது போதும் அப்படிங்கிறனால தான் இதை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாக்ஸோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. ஒருவேளை விலை அதிகமாக போட்டு வாங்கினோம்னா பாக்ஸோட குவாலிட்டி நல்லா திக்காக இருக்குமோ என்னமோ தெரியல. என் விலைக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நானே எடுத்துக்கிட்டேன். மூடியில் பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ஒயிட் கலர் ரப்பர் கொடுத்துருக்காங்க. அதை நல்லா ஏர் டைட்டாக மூடுறதுக்காக. மூடி எல்லாமே மூடும் போது நல்லா ஏர் டைட்டாக தான் இருக்குது. மாற்றி மூடிட முடியாது. அதை கரெக்டாக பார்த்து தான் மூடணும், அப்போ தான் சரியாக மூடுது. இது ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. இந்த மூடியும் கொஞ்சம் லோ குவாலிட்டி மாரி தான் தெரியுது. இருந்தாலும் ஓகே தான். நான் மற்ற ப்ராடக்ட்லாம் சர்ச் பண்ணும்போது இது விலை கம்மிக்கு இத்தனை பாக்ஸ் வருது, ஓகே தான் அப்படின்ட்டு நானே சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டேன். எனக்கு பிடிச்சிருந்ததுனால நான் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிட்டேன். ஸ்டோரேஜ் பாக்ஸோட அது பேக் பண்ணி அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. உள்பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அரிசி வாங்குற அந்த ஒயிட் கலர் சாக்கு பை இருக்கு இல்லைங்களா, அது அப்படியே ஸ்டிக் பண்ணி விட்ட மாதிரி நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஐடியா வந்தது. இப்போ நம்ம அரிசி வாங்குற அந்த சாக்கு பையெல்லாம் ஒயிட் கலர் பையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் இதுமாரி நம்ம பாக்ஸுக்கு நான் ஆல்ரெடி ஷெல்ஃபுக்கெலாம் துணி முடிச்சு வைக்கிறதுக்கு பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு கிளாத்தை போட்டு கவர் பண்ணுறதுக்கு பதிலாக இதுமாரி கூட நம்ம பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. எங்கள் வெற்றிக்குட்டி தாங்க ஒன்றா ஓப்பன் பண்ணும்போது ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். நான் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன். இது எல்லாமே நான் வந்ததுமே ஒரு பாக்ஸ் மட்டும் தான் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன். மீதி எதுவுமே ஓப்பன் பண்ணல. சரி, எதாவது டேமேஜ் இருக்குதான்னு பார்த்துட்டு அப்புறம் இதெல்லாம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி எடுத்து வச்சுட்டு இது எல்லாமே நெக்ஸ்ட் மந்த்து மளிகை பொருட்கள்லாம் வாங்கும்போது தான் எடுத்து கிச்சன் ஷெல்ஃபில் ஆர்கனைஸ் பண்ணி வைப்பேன். ஆர்கனைஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இன்னொன்று சொல்ல மறந்துட்டு இது எல்லாத்துக்குமே ஸ்பூன் கொடுத்துருக்குறாங்க.
நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் என்னன்னு வந்து பார்க்கலாம். இது வந்து கிச்சனுக்காக வாங்கினது தான். இது என்னோட ரொம்ப நாள் ஆசை வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது தான். ஆயில் கண்டெய்னர் தாங்க, ஆயில் கிளாஸ் பாட்டில் தான் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து ஒரு காம்போ செட்டு தான். இப்போ வந்து ஆயில் ஊற்றி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில்வரில் தான் யூஸ் பண்ணுறேன். ஒன்று செம்படம் மாதிரி இருக்கும், அது 1 லிட்ரு பிடிக்கும். இன்னொன்று வந்து ஒரு ஜக்கு. அந்த ஜக்கு ரெண்டுமே வந்து எங்கள் அம்மாவோட இது தான். அந்த ஜக்கு மாதிரி இருக்கிறது எங்கள் அம்மா கல்யாணத்துக்கு எங்கள் தாத்தா பாட்டி வாங்கி கொடுத்தது. அதை வந்து லைட்டாக லீக்கேஜ் ஆகும், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்ற வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். அதெல்லாம் வந்து அம்மாவோட ஞாபகார்த்தமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. அதெல்லாம் இன்னும் ரொம்ப நாளைக்கு வரட்டும் அப்படிங்கிறனால இப்போ அதெல்லாம் வந்து நான் விளக்கிட்டு மேலே கிச்சன் லாஃப்ட்டில் போட்டு வச்சுட்டு போகிறேன். நான் ஆசைப்பட்டபடி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணணும்னு நினச்சது. இப்போ இது வாங்கிட்டேன். இப்போ தான் வந்து ஆனால் ஃபுல்லாக பேக்கிங்கே ஓப்பன் பண்ணுறேன். வந்தப்போ சும்மா லைட்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். இந்த பாட்டிலாம் ஓப்பன் பண்ணலை. நல்லா தான் வந்திருக்குன்னு ஒரு நம்பிக்கையில் நான் ஓப்பன் பண்ணாமலே தான் இருந்தேன். பார்த்திங்கன்னா பேக்கிங்லாம் நல்லா சூப்பராக பண்ணி வந்திருந்தது. குவாலிட்டியும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் ஆர்டர் பண்ணதுலேயே எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒன்று 1/2 லிட்டர் உள்ள பாட்டில் தான் இது. இதில் நிறைய வந்து சர்ச் பண்ணி தான் வந்து வாங்கியிருந்தேன். இந்த பாட்டிலுக்கு அந்த கேப் வந்து எக்ஸ்ட்ரா 2 வர மாதிரி தான் அது வாங்கியிருந்தேன். சப்போஸ் வந்து யூஸ் பண்ணும்போது ஏதாவது ஒன்று உடஞ்சிச்சின்னா கூட எக்ஸ்ட்ரா உள்ளதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாமேன்ட்டு அந்த கேப் வந்து எக்ஸ்ட்ரா வர மாதிரி இருக்கிறத பார்த்து தான் வந்து வாங்கினேன். அதுமாரி இந்த சின்ன சின்ன பாட்டில் வந்து 4 கொடுத்துருக்காங்க. அது 250 ml நினைக்கிறேன், அதுக்கு குவான்டிட்டி அது. அதுக்கப்புறம் வந்து அந்த ஒரு ஃபெனல் கொடுத்துருக்காங்க, அது வந்து சிலிக்கானது. எல்லாமே வந்து குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஓப்பன் பண்ணும்போது என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது, இருந்தாலும் இது உனக்கு செட் ஆகுமா அப்படிங்கிற மாரி தான் கேட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாஸு செராமிக் ஐட்டம்லாம் ரொம்ப நாளைக்கு வந்து வராதுங்க. கை தவறி கீழே போட்டுடும், உடச்சிடுவேன் நான். அதனால தான் அவங்க அதுமாரி வந்து கேட்டாங்க. மெயினாக இது வாங்கினது ஆயிலுக்காக தான் வாங்கினது. ஆயில் இருக்கும்போது கண்டிப்பாக கை வழுக்க தான் செய்யும். கொஞ்சம் பார்த்து தான் யூஸ் பண்ணி ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த சின்ன சின்ன பாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே அந்த கேப்புக்கும் பார்த்திங்கன்னா 2 சைடும் ஓப்பன் கொடுத்துருக்காங்க. ஒரு சைடு சின்ன சின்ன ஹோல்ஸு, இன்னொரு சைடு பெரிய ஹோல்ஸும் வந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதில் பெப்பர் சால்ட்டு, மற்றபடி இந்த கடுகு, ஜீரகம், சோம்பு அதுமாரி ஐட்டம் கூட அதில் கொட்டி வச்சுக்கலாம். இல்லை ஸ்பைசஸ் பவுடர் கூட நம்ம அதில் கொட்டி வச்சுக்கலாம். இந்த பாட்டிலோட கேப்பும் வந்து நல்லா தாங்க இருந்தது. உண்மையிலே நீங்கள் இதை சப்போஸ் இந்த பாட்டில் நீங்கள் வாங்குற மாரி இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த 2 கேப்பு இருக்கிற மாரி நீங்கள் பார்த்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. அந்த கேப்புக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலிக்கான் ப்ரஷ் ஒன்று கொடுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா இந்த ஸ்பேச்சுலா ஒன்று கொடுக்குறாங்க. அதேமாரி ஆஃபரில் வந்து இருந்தது. நான் அது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேப் இருக்கிற மாரி தான் வந்து வாங்கிட்டேன். உண்மையிலே ரொம்ப கம்மி விலையில் இத்தனை ஐட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா சூப்பராக பேக் பண்ணி வந்திருந்தது. எந்த ஒரு டேமேஜும் இல்லை. நான் கொஞ்சம் ஆர்டர் பண்ணும்போதே பயந்துட்டு தான் ஆர்டர் பண்ணேன். கிளாஸ் ஐட்டமாக இருக்குது, எங்கேயாவது உடஞ்சிடுச்சு வந்துட போதும் அப்படின்ட்டு பயந்துகிட்டே தான் இருந்தேன். ஆனால் அதுமாரி வரலைங்க, சூப்பராக பேக் பண்ணி தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ கிச்சனுக்குன்னு வாங்கின ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ மாதம் பிறந்து எப்போயும் மாதத்துக்கு ஒரு தடவை கிச்சன் ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணுவேன். எல்லாமே பழசெல்லாம் தூக்கி போட்டு புதுசு யூஸ் பண்ண போகிறேன். அப்போ கண்டிப்பாக யூஸ் பண்ணும்போது எல்லாமே ரீஃபில் பண்ணும்போது கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அந்த பாட்டிலோட கேப் வந்து கயற்றத்துக்கும் ப்ரெஸ் பண்ணி போடுறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை. சரி, இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு திருப்பி அதேமாரி பேக் பண்ணி எடுத்து பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தேன்னா நம்ம பூஜை ஷெல்ஃபுக்கு தான் ஒரு ஸ்க்ரீன் வந்து வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி பூஜை ஷெல்ஃபுக்கு போட்டிருந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா சாரியில் தைச்சது தான். அது ரொம்ப பழசாக போயிடுச்சு. அதனால் அதை எடுத்து அது தூக்கியே போட்டாச்சு. இப்போ அதுக்கு பதிலாக தான் புதுசாக வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஆர்டர் பண்ணது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருந்தேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சர்ச் பண்ணி பார்க்கும்போது ராதே கிருஷ்ணர் இருக்கிற மாரி 3D பிரிண்ட் உள்ள ஸ்க்ரீன் தான் வந்து வாங்கியிருக்கிறேன். கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலந்த மாதிரி, பர்பிள் ப்ளூ, ஒரு மாதிரியா நல்ல மல்டி கலர் கலந்த மாதிரி தான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கிளாத்தும் சூப்பராக இருந்தது. விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள், ஃபுல்லாக எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிடிக்கும். இல்லை நிறைய கலர்லலாம் இருந்தது. எனக்கு என்னமோ இந்த கலர் தான் வந்து பிடிச்சிருந்ததுனால இதை நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது ஓப்பன் பண்ணி பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. இது வந்து மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா பாலிஸ்டர் தான், நல்லா ஷைனிங்காக இருக்க மாதிரி. ஆனால் 3D பிரிண்ட் கொடுத்துருக்கனால இன்னும் கொஞ்சம் நல்லா ஹைலைட்டாக வந்து தெரிஞ்சது. ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம அதுக்கு முதல் நாள் எல்லாமே கிச்சன் ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம போட்டு விடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். என் நேரம் பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி டைமில் தான் எனக்கு உடம்பு முடியாமல் வந்து போயிடுச்சு. இன்னும் வந்து ஸ்க்ரீன் வாங்கி இன்னும் மாட்டாமலே தான் வச்சுருக்கிறேன். அடுத்தது விநாயகர் சதுர்த்தி வருது. சரி, அப்போ பூஜை ஷெல்ஃப்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஒரேடியாக வந்து ஸ்க்ரீன் போட்டு விட்டுறலான்ட்டு
பிளான் பண்ணியிருக்கிறேன். ஒரு நல்லா போடலாமின்ட்டு தான் திருப்பி எல்லாத்தையும் வந்து மடித்து பேக் பண்ணி எடுத்து வச்சாச்சு. அடுத்த ப்ராடக்ட் வந்து என்ன வாங்கியிருக்கிறேன்னு பார்த்திங்கன்னா, இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷின் உடனே வாங்கணும்னு நினச்சதேன். நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க ஸ்டாண்டு வாங்குறதுக்கு பதிலாக இதுமாரி கீழே வந்து அந்த பேடு, அதாவது புஷ் மாரி ஒன்று விற்கும், அது வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதுமாரி இருக்குங்கிறதே எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் 2-3 சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க இதுமாரி வாங்குங்கன்னு. அவங்க சொன்னதுனால நான் சர்ச் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக வந்து நான் வாங்கணுன்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுவும் வாங்கியாச்சு. பார்த்திங்கன்னா இது நல்லா வெயிட்டாக இருந்ததுங்க. 4 காலுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு டேமேஜும் இல்லை. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. நல்ல திக்கான பிளாஸ்டிக்கில் தான் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த வாஷிங் மிஷினோட வெயிட் வந்து நல்லாவே தாங்கும். இது நான் வாஷிங் மிஷினில் செட் பண்ணும்போது கண்டிப்பாக அதை நான் ஷேர் பண்ணுறேன். இது எப்படி இருக்குன்னு வந்து சொல்லுங்கள். கடைசியாக நான் வாங்கினது வந்து பார்த்திங்கன்னா, இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் தான். நம்ம ஷோஃபா வந்து பார்த்திங்கன்னா லெதர் டைப் உள்ளது தான். கொஞ்சம் லோ குவாலிட்டியானது, அது விலை கம்மியான உள்ள ஷோஃபா தான். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த உட்கார இடம், அந்த லெதர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த மேலே இருக்கிற லெதர் எல்லாமே கிழிஞ்சிட்டு வர ஆரம்பிச்சிச்சு. அது 3 சீட் உள்ள லெதர் ஷோஃபா தான் ரொம்ப வந்து மோசமாக இருக்குது. சரி, அதுக்கு வந்து நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், கிடச்சிது. ஆனால் வந்து நான் ஆர்டர் பண்ணும்போது வந்து சைஸை பார்க்காம விட்டுட்டேன். சைஸு இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் சின்ன சைஸ் ஆகிடுச்சு. சரி, இதை ஒட்டி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நல்லா இருந்தால் வேணால் இன்னொன்று வந்து ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். இது ஒரு பேட்ச் ஒர்க் மாரி தாங்க. உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குது. ஒட்டினதுக்கப்புறம் நான் அதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஸ்டிக்கர் டைப்பு தான் இது. நம்ம வந்து இது ஒட்டி விடலைன்னு வச்சிங்களேன், நம்ம திருப்பி உட்கார அது இன்னும் எக்ஸ்ட்ரா நைட்டே தான் போகும். அந்த இடம் ஃபுல்லாகவே திருப்பி வந்து லெதர் ஃபுல்லாகவே கிழிச்சிட்டு வந்துடும். ஆனால் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஒட்டினதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. இன்னொரு டைம் வந்து அதை ஆர்டர் பண்ணி ஒட்டி விடணும். நான் அதை ஒட்டி விட்ட வீடியோ வந்து நான் அடுத்ததில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இது சோஃபாக்கு மட்டும் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா வண்டி சீட் கவர், அதுக்கப்புறம் கார் சீட் கவருக்கெலாம் எதாவது டேமேஜ் இருந்தால் இது வாங்கி வந்து ஒட்டி விட்டுடலாம். சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான். இப்போதைக்கு வந்து நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணது எல்லாமே உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்றைக்கி வந்து ஷேர் பண்ணது எல்லாமே வந்து எப்படி இருக்குது, ரேட் எல்லாமே கம்மியாக இருக்குதா இல்லை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறதையும் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக வீட்டுக்காக நான் என்னென்னலாம் வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு எல்லாமே ஓரளவு வந்து வாங்கிட்டேன். அதுவும் என்னோடய சேலரியில் வாங்கினதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதில் இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ஒரு மீஷோ ஷாப்பிங் ஹியூயல் வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.